பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடு. 1 கொரிந்தியர் 9:24 நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த உலக வாழ்விலே ஆசீர்வாதத்திற்காக ஓடி ஓடி உழைத்தும் சாபமே என்னை சுற்றி காணப்படுகிறது என்று நொந்திருக்கிற உடைய பிள்ளைகளாகி எங்களை பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று கூறுகிற வார்த்தைக்காக நன்றி. உலக மேன்மை அல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய வல்லமையான மேன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விளையாட்டை பிடிக்காதவர்கள் யாருமே இல்லை. தாங்கள் விளையாட்டு வீரராய் வீராங்கனைகளாய் இராவிட்டாலும் விளையாட்டை பார்ப்பதும் ரசிப்பதும் விளையாட்டு வீரர்களை கௌரவப்படுத்துவதும் பிடிக்காதவர்கள் யாருமே கிடையாது. எனவேதான் பவுலடிகளார் கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று கிறிஸ்தவ ஓட்டத்தின் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இதை தியானிக்கும் நாமும் கிறிஸ்தவ வாழ்வு கடினம், என்னால் நேர்மையாய் வாழவே முடியாது, உலகத்தில் ஓடுகிறவர்களைப் போல ஒத்த வேஷம் தரித்து தான் வாழ முடியும், உண்மை பேசினால் உண்மையாய் நடந்தால் என்னையும் என் குடும்பத்தையும் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் என கூறி வேஷமாய் வாழும் நம்மை பார்த்து பவுல் சவால் விடுகிறார். உலகம் எப்படியும் இருக்கட்டும், எப்படியும் வாழட்டும், நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேத வசனம் கூறுகிறதோ அப்படியே வாழ ஒப்பு கொடுப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். உலக கிரீடம் வாடி போகும், அழிந்து இல்பொருளாக்கிவிடும். தேவன் நமக்கு தரும் கிரீடம் அழியாதது, நித்தியமானது, ஜீவ கிரீடம். விசுவாச வாழ்வில் உறுதியாய் நிற்போம், பரிசுத்தத்தை காத்து கொண்டு நீதியாய் நடப்போம். நிச்சயம் ஜீவ கிரீடம் நமக்கு உண்டு. ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.